Hi viewers, welcome to KRAMMER English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது expressions used in place of much, many. Much, many இது ரெண்டு வார்த்தைக்கு பதில் வேற என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி இதே மீனிங்ல நம்ம பேசலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, much is used with uncountable noun. அதாவது எண்ண முடியாத அளவுக்கு நிறைய நம்ம வாரி வழங்குவோம்ல, அந்த மாதிரி பொருட்களை பற்றி பேசுவதற்கு நம்ம மச்சை யூஸ் பண்ணுவோம். அளந்து தான் நம்ம கொடுக்க முடியும், அதை எண்ணி கொடுக்க முடியாது. many is used with countable nouns. many அப்படின்ற வார்த்தையை நம்ம எண்ணி கொடுக்கக்கூடிய பொருள்களை பற்றி பேசுவதற்கு நம்ம பயன்படுத்தலாம். சரி, இந்த much, many இந்த ரெண்டு வார்த்தைக்கு பதில் வேற என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த அள்ளி கொடுக்கிற பொருள்களையும் எண்ணி கொடுக்கிற பொருள்களையும் பற்றி பேசலாம். பாருங்க, the following expressions are often used in place of much and many. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா a lot of, lots of, plenty of, a great deal of, a large number of, the majority of. இதில் a lot of, lots of, plenty of இதெல்லாமே அதிக அளவு அப்படின்றத பற்றி நம்ம பேசும்பொழுது, நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம a lot of, lots of, plenty of அப்படின்ற இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் a great deal of, a large number of, the majority of இதுவும் அதிக அளவு இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய phrases தான். இதில் a lot of, lots of, plenty of இந்த மூணு வார்த்தைகளையும் இன்ஃபார்மல் சிச்சுவேஷனில் நம்ம இந்த மூணு வார்த்தைகளையும் பயன்படுத்தலாம். இன்ஃபார்மல் சிச்சுவேஷன் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம வீட்லேயோ சாதாரணமாக பேசும்பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எழுதும் பொழுது இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க, there will be a lot of confusion at the wedding. திருமணத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, there is plenty of time to finish my project. என்னுடைய ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில். அடுத்தது பாருங்க, this newspaper has a large number of subscribers. இந்த நியூஸ் பேப்பருக்கு அதிக அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் a large number of அப்படின்னா மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது a great deal of அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கும் ஒரு பெரிய ஒப்பந்தம், மிகப்பெரிய ஒரு பெரிய ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது a great deal of அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதே மீனிங்கில் நம்ம எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தோன்னா a wealth of அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா மிக செழிப்பாக, மிக செழுமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதிக அளவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். a handful of ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னு அர்த்தம். a generous amount of மிக தாராளமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். a trillion of மிக மிக பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறத நம்ம a trillion of அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்க, my school library offers a wealth of information. அதாவது என்னுடைய ஸ்கூல் லைப்ரரியில் மிக அதிக அளவு இன்ஃபர்மேஷன் இருக்குது, கொட்டி கிடக்குது, செழுமையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணுன்னாக்கா வெல்த் ஆஃப் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்தது, ஹியூமன் பாடி இஸ் மேடப் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். மனிதனுடைய உடம்பு ட்ரில்லியன் அளவுக்கு செல்களால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, மை டீச்சர் கேவ் மீ அ ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் டு ஃபினிஷ் த டாஸ்க். என்னுடைய ஆசிரியர் அந்த வேலையை முடிப்பதற்கு எனக்கு தாராளமாக நேரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, வீணா கிராப்ட் a handful of beads and dumped them in the dustbin. பீனா ஒரு கைப்பிடி அளவுக்கு மணிகளை எடுத்து அதை டஸ்ட்பின்ல போட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த மச், மெனி இந்த வார்த்தைகளுக்கு பதில் வேற என்னென்னலாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மச், மெனி அப்படின்ற வார்த்தைகளுக்கு பதில் வேறு என்னென்ன இங்கிலீஷ் வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி நம்ம இதே மீனிங்கில் பேசலாம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.